பேக் கூட நான் வச்சிருக்கேன். இல்லை பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். கொடு கயல், நீ உள்ளே போயிட்டு வா, நான் அது வரை வெயிட் பண்ணுறேன். இல்லை, உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. அட கொடுன்றான். இல்லை வேண்டாம். இவனா? இவன் இதே வேலை தான் அழுவேன் போல. இன்னைக்கு இவனா சும்மா விட்டுறதால. ஹலோ மிஸ்டர். யார் அது? ஹலோ, இங்க பாருங்க. ஐயோ இவளா? என் கண்ணத்தை பாதுகாக்கணுமே. ஹலோ, இங்க ப்ரொஃபஸர் தானே, உங்களுக்கு கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா, மேனஸ் இருக்கா, கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லையா உங்கள்கிட்ட? இதே வேலையை தான் தெரியுறீங்களா? இப்போ இங்கே என்ன நடக்குது? ஆஹா, ஆரம்பிச்சிட்டா. புரிஞ்சுக்கவே மாட்டா. இவன் மேல கோவப்படவும் வரதில்லை, ஆனால் இவளுக்கு மட்டும் கோவம் மூக்குக்கு மேலே வந்து நிற்குது. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு என்ன சாக்கு சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ரீசன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கிடைக்குமே. மேம், அது ஒன்றும் இல்லை. இதுதான் ப்ராப்ளம். உங்கள் மாதிரி பொண்ணுங்க எல்லாத்துக்கும் பயப்பட்டு தான் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம். நீ வாங்க கூட மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்டா? எதுக்கு மேம்? எனக்கு புரியல. எனக்கு நல்லா புரியுது. என்னை இன்னைக்கு லாடம் கட்டணும் அவளுக்கு, அப்பதான் திருப்தி அடைவா. என்ன கம்ப்ளைண்ட்டா? உங்ககிட்ட இப்போ அவர் மிஸ்பிஹேவ் பண்ணாரா இல்லையா? உன் கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாரே, நானே பார்த்தேன். நீ எதுக்கும் பயப்படாத. எது மிஸ்பிஹேவா? ஐயோ மேம், அவரை அப்படிலாம் எதுவும் பண்ணல. என்னோட பேக் அதை அவர் வச்சுக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பயப்படாதன்னு சொன்னேன். பேர் என்ன? என்ன குரூப் நீ? இல்லை மேம், பயப்படலாம் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அவர் என்னோட பேர் என்ன குரூப் படிக்கிறேன்? கயல்விளை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே, ஐ மேக் கம்ப்ளைண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. எனக்கு இதெல்லாம் எந்த பயமும் இல்லை. பெரிய கொம்பனாவா? எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? மேம் மேம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மேம், அவர் எங்கள் ரிலேட்டிவ். என் மாமாவோட பையன். அவர் எனக்கு சின்னதான். என்ன ரிலேட்டிவா? நீ பயத்தில் எதுவும் வளர்றியா என்ன? ஐயோ இல்லை, பயத்தில் நான் எதுக்கு அப்படிலாம் சொல்லணும். நிஜமாவே என்னோட மாமா பையன். அவங்க இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. கயல், நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரியதா. ஏங்க சொல்லு ஜானகி, நேற்றுலேருந்து ஏதோ சொல்ல வரான்னு சொல்லாமல் மறைச்சிட்டே இருக்க, என்ன விஷயம்? அது வந்துங்க, நம்ம ஜானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் என் அக்கா பொண்ணு வெண்பா, அவளும் நமக்கு பொண்ணு மாதிரி தானே. நம்ம ஜானுவோட கிட்டத்தட்ட அவள் வயசு தான். புரியுது ஜானகி, அவளுக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா இன்னும் அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. நாம தான் அது பண்ணணும். எனக்கு புரியுது. உடனே இல்லைனாலும் இப்போவே பார்க்க ஆரம்பித்தாதானேங்க அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்து பொண்ணு நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக ஜானகி, நினைக்கிறியா நான் அவளை பற்றி யோசிக்காமல் இருப்பேன்னு? அவளும் என் பொண்ணு மாதிரி தான். பொண்ணு மாதிரி தானே, இன்னொரு பொண்ணு தான். ஐயோ இல்லைங்க, எனக்கு தெரியும் அன்பாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு. பூவியும் அப்படி தான் பார்க்குறீங்க. நமக்கு ஜானு ஒரு பொண்ணு இல்லைங்க, 3 பேர். என்ன என்ன ஜானகி, 3 பொண்ணு? ஐயோ, ஜானு வெண்பா பூவி 3 பசங்கன்னு சொல்ல வந்தாங்க. ஓ ஓகே ஓகே. என்னாச்சுங்க, ஏன் திடீர்னு ரொம்ப பதட்டமாயிட்டீங்க? நான் இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு ஜானகிட்ட இதை மறைக்க போகிறேன்னு தெரியல. இதனால தான் நான் அவகிட்ட இருந்து ஓடி ஓடி போகிறேன். என்னங்க?
அது அது ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, கல்யாண வேலை அதெல்லாம் ஆரம்பிக்க போதில்ல, அது நினச்சிதான். வேற ஒன்றும் இல்லை. என்னங்க நீங்கள் எல்லாரும் இருக்கா என்ன, ஒரு பதட்டமும் இல்லை, ரொம்ப நல்லாவே நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நடத்திடலாம். ஆமாம்மா, ரொம்ப நல்லா நடத்தணும். சரிங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் நினச்சி குழம்பிக்காதீங்கண்ணா. சரி நம்ம கிளம்பலாமா? இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளை சரணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். ஆஃபீஸ்லேருந்து அப்படியே அவங்க வந்துடுவாங்க. ஜெஸ்ஸி அப்புறம் வெண்பா எல்லோரும் சேர்ந்து வந்துடுவாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பாசு அங்கே வரேன்னு சொல்லிட்டான். கரெக்டாக 4:30க்கெலாம் வந்துடுவோம். அப்போ சரிங்க, கிளம்பலாம். சரிங்க, கிளம்பலாம் வாங்க, டைம் ஆகுது. சாணுமா, இன்னும் கொஞ்சம். ஈவினிங் ஒன்றா தானே போக போகிறோம், சீக்கிரம் கிளம்பணும் வேறுங்க. இப்போ போனால் தான் இருக்கிற ஒர்க்கு பெண்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம். விஜய், சரி இப்போ கிளம்பலாம். ஈவினிங் நீ சொன்ன ப்ராமிஸை பிரேக் பண்ண, அப்புறம் என் பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும், தெரியும்ல? தெரியும்ப்பா, பிரேக் பண்ண மாட்டேன். அழகு சமதூடு எனக்கு வேலை இருக்கு, ஐம் லீவிங். ஹாய், எங்கே கிளம்புறீங்க மேடம்? அதான் சொன்னால எனக்கு வேலை இருக்கு, கிளம்பணுண்ணா. ஹோ, அப்படி இவ்வளோ நேரம் உங்கள் வேலையெல்லாம் மறந்து ஊர் பஞ்சாயத்து பேச தானே வந்தீங்க? எப்படி எப்படி மேனர்ஸ் இருக்கா, டிசிப்ளின் இருக்கா, சென்ஸ் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? அது அது எனக்கு தெரியாது. ஓகே, சாரி. அதான் சொல்கிறேம்மா, எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்கல்ல, எங்கள் டைமையும் சேர்த்து. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஸ் தொடர்பு இருக்குது, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, எதுவுமே இல்லாமல் வந்து துடார்னு எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அப்படி தானே? எப்படி இது அவ்வளோ சீக்கிரம் என்னை ஜட்ஜ் பண்ணுற நீங்கள்? அது நேற்று நீங்கள் என் மேலே. அதே தான் நேற்றும் இப்படி கோஇன்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்டென்ஷனாக பண்ணேன்னு என் மேலே பழைய தூக்கி போட்டீங்க இல்லை? ஒருத்தவங்க மேலே ராங்கான ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா? அதுவும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம, அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்காம, கேட்காம, கொஞ்சம் கூட லிசன் பண்ணாமல். சாரி. நீங்க நாங்கள் ஹர்ட் பண்ணுறதுக்காக பேசலை. ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் மாதிரியும் ஐ மீன் கேஷுவலாக நீங்கள் பழகணும், அதுக்காக தான். நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறதால தான் இப்படி உங்களுக்கு நினைக்க தோணுது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்கள் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணலை, நான் இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் தனியாக இருக்கிறது, கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருக்கிறதால எல்லாரையும் நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஐ மீன் வாய்ஸை. புரியுது, தேங்க்யூ. என் ஜட்ஜ்மெண்ட் தான் தப்பு, உங்கள் ஜட்ஜ்மெண்ட் சரியாக தான் இருக்குது. ஐம் லீவிங். ஆத்மிகா, ஆத்மி, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்னா அழுதுருவேன். என்னோட பர்சனாலிட்டியை எங்கேயும் லூஸ் பண்ண வேண்டாம், கிளம்பிடலாம். சாரி, நான் போகிறேன். ஆத்மி, ப்ளீஸ். ஓகே ஓகே, சரி கிளம்புங்க.
நின்றுக்கலாம்ல, எதுக்கு இப்போ ரோட்டில் வந்து நிற்கிறோம்? இல்லை ஜெசி, பார்க்கிங்கில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அதனால தான் விஜய் சொன்னார் நீங்கள் ஃப்ரண்ட் கேட்டில் போய் நில்லுங்க, இங்கே நின்னா அப்புறம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஓ அப்படி. சாண முகத்தில் பல்ப் எரியுது. ஹேய் சும்மா இரு. விஜய் சொன்னார் கல்யாண கலை வந்துருச்சுன்னு, உண்மையாவா? ஆமாம், பின்ன பிடிச்சி லவ் பண்ண பையன் எப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு, அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உன்னை பார்க்க. ஆமால ஜெசி, எனக்கு இதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி இருக்கு. டேய் மச்சான், சொல்லு மச்சான். என்னடா என்ன நொன்னடா? என் நம்பர்லாம் ஃபோனில் சேவில் இருக்கான்னு? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? உயிர் தோலண்டா. சரி இப்போ என்ன காரியம் ஆகணும் உனக்கு? ஐயோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டானே. என்ன எப்படி இவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான்னு யோசிக்கிறியோ? ஆமாம் மச்சான். டேய் மோசம் பிடிக்கிற நாய் எனக்கு மூஞ்சில பார்த்தா தெரியாதா? சொல்லு நாயே, என்ன இப்போ உனக்கு காரியம் ஆகணும்? அது வந்து நீ ஜெஸிய பைக்கில் கூட்டிட்டு போறியா? நான் ஜானு மட்டும் காரில் ஏற்றிட்டு கடைக்கு போகிறேனே. எப்பா நர்சரி பிள்ளை தோத்துரும். அழகா ரைம்ஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்டா? சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்கும் இதில் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதால நான் பண்ணுறேன். அன்பேண்டா போடாங்க. ஜானுமா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஜெஸ்ஸியை பிக் பண்ணும், வெண்பாவை பிக் பண்ணும். இந்த எப்படிலாம் பிளான் போடுற? உனக்கு மேலே பிளான் போட்டேன்டி. ஜெசி திரு. ஓய் நம்ம பைக்கில் போகலாமா? பாரா. ஏன்டி? இல்லை உனக்கா இப்படி ஐடியாஸ் எல்லாம் வராதே. யார் சொன்னா இப்படி ஒரு யோசனை உனக்கு? இப்போ நான் ரொமான்டிக்கான பர்சன் இல்லைன்றியா? அஃப்கோர்ஸ் இல்லை. திரு. ஜனனி சொல்லுங்க. இல்லை விஜய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு அப்போவே பார்க்கிங்குள்ளே போனாரே, இன்னும் காணாதான். நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க. நான் எங்கள் ஃப்ரண்ட் கேட்லேயே பைக்கை விட்டுட்டேன். விஜய் எப்படியும் கார் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் தான் விட்டுருப்பான், வந்துடுவான். நான் இப்போ கால் பண்ணும்போது ஜெஸியை நீ பிக் பண்ணிக்கோ, நான் சானு பிக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா சொன்னேன். எனக்கு நான் சொன்னேன்ல காண்டம்பரம், உனக்கா அந்த ஐடியா வந்திருக்காது. விஜய் சொல்லி தான் நீ வந்திருக்க. ஐயா சிவக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. யாரா நீங்களா? பேர் தெரியாம அடி வாங்க மாட்டியோ? அதில்ல பாஸ், இப்போ என்கிட்ட அடி வாங்கிடலான்னு சுருண்டு விழுந்துருவீங்களா? அப்புறம் உங்கள் ஓட் பேர் தெரியலனா யாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறது? பாவம்ல அது. என்னடா ஹீரோனா ஓவர் கான்ஃபிடென்ஸாக தான் இருக்கணுமா? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், நீ ஒருத்தன் எங்கள் கையில் இருக்க வெப்பன்ஸை பார்த்தியா? இன்னைக்கு நீ சட்னிடா. ஓகே தென் ஸ்டார்ட் ஃபைட்.